ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டில் இருக்க அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். இப்போ ஒரு பார்ட்னரை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் அட்மிட் பண்ணும்போது அங்கே இருக்க குட்வில்லை கண்டிப்பாக வேல்யூ பண்ணுவாங்க. அப்படி வேல்யூ பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு சம்மந்தமான சம்ஸ் பார்க்கலாம். இது ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் நம்பர் 4ல் சப்டிவிஷன் பிசிஎஃப்ஜி. இந்த சம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன வேல்யூவேஷன் எப்படிலாம் குட்வில்ல வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் வேல்யூ பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி வேல்யூவேஷன் பண்ணுறாங்கன்னா குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆவரேஜ்னாலே என்னது, நம்ம டோட்டலாக எவ்வளோ இருக்கோ டிவைடட் பை எவ்வளோ இதுவோ அது நம்ம போடுவோம். அதே மாதிரி தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? அடுத்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அண்ட் நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலானா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? அடுத்து கேபிட்டலைசேஷன் மெத்தட். கேபிட்டலைசேஷன் மெத்தடில் குட்வில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் மைனஸ் நெட் டேஞ்சபிள் அசெட். இப்போ கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் இல்லையா? இங்கே இருக்குன்னு தெரியுமா? ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க, அதுதான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அடுத்து நெட் டேஞ்சபிள் அசெட். இந்த நெட் டேஞ்சபிள் அசெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசெட், டோட்டல் எவ்வளோ அசெட் இருக்கோ அது எஸ்பெக்ட் குட்வில்லை மட்டும் விட்டுறணும். குட்வில்லை மட்டும் விட்டுட்டு எவ்வளோ அசெட் இருக்கோ அது மைனஸ் லியாபிலிட்டிஸ் டு அவுட்சைடர்ஸ்க்கு கொடுக்குற லியாபிலிட்டிஸ் அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் நமக்கு நெட் டேஞ்சபிள் அசெட் எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். நம்ம சம்ஸ் இந்த 2 மெத்தடில் தான் சம்ஸ் இருக்கும். கேபிட்டலைசேஷன் மெத்தடில் சம்ஸ் இருக்காது. ஸோ நம்ம 2 மெத்தடில் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4th பி சம் பாருங்கள். குட்வில் இஸ் வேல்யூட் ஆன் த பேசிஸ் ஆஃப் 2 year பர்ச்சேஸ். குட்வில் எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்னா 2 year பர்ச்சேஸில் வேல்யூ பண்ணுறாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் ப்ரொசீடிங் 3 years. த ப்ராஃபிட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் வார் 2004 44,000, 2005 ப்ராஃபிட் 56,000, 2006 ப்ராஃபிட் 68,000. 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் வேல்யூ ஆஃப் குட்வில்லும் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம குட்வில்க்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். நமக்கு ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்னன்னு தெரியணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட்னா இந்த 3த்தையும் ஆட் பண்ணுவோமா? 3 வருஷத்தோட ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணுவோம். அப்போ 44,000 ப்ளஸ் 56,000 ப்ளஸ் 68,000 3த்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். எத்தனை இயர்ஸ்? 1 2 3 இயர்ஸ்னால 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் 1,68,000 வருது. இந்த 1,68,000 டிவைடட் பை 3 இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 56,000 வருது. ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 56,000. அப்போ குட்வில் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் 56,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ்னோன்னா 3ன்னு போட்டுருவோம். ஆனால் 3 போடக்கூடாது. குட்வில் எப்படி வேல்யூ பண்ணுறாங்க? 2 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த 2 years தான் நம்ம குட்விலுக்கு எடுத்துப்போம். இப்போ 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 1,12,000 கிடைக்குது. இவ்வளோ தான் குட்வில் ஆன்சர். ஓகேவா? இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம் இதே மெத்தடில். இப்போ பாருங்கள் 4th சி சப்டிவிஷன். While admitting Ravi as a partner, goodwill in the book of account was 4,500. On his admission, the goodwill was valued on the basis of 2 year purchase. The average profit of preceding 5 years, the profit of the previous 5 years were அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயருக்கு 1995 to 96 9,000, 96 to 97 10,000, 97 to 98 15,000, 98 to 99 லாஸ் ஆயிருக்கு. எவ்வளோ லாஸ்னா 12,000 லாஸ். அடுத்து 99 to 2000 ப்ராஃபிட் 30,000. இப்போ குட்வில்ல ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ குட்வில்க்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போனா என்னென்ன ப்ராஃபிட் இருக்குது? 9,000 ப்ளஸ் 10,000
ப்ளஸ் 15,000 இப்போ இங்கே இந்த வருஷத்தில் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணணும், மைனஸ் 12,000 எழுதணும். ப்ளஸ் அடுத்த வருஷத்துக்கானது 30,000 டோட்டலாக ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். எத்தனை இயர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 இயர்ஸ் இருக்கா? அப்போ டிவைடட் பை 5. இதை ஃபுல்லாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 52,000 வரும். 52,000 டிவைடட் பை 5 பண்ணிங்கன்னா நமக்கு 10,400 வரும். இப்போ குட்வில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு தெரியும் 10,400 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். வந்து குட்விலுக்கு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ 10,400 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 20,800 வருது. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த சம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், தனா அண்ட் பாலு ஆட் அ firm which they invested 1 lakh. On the average the profit were 32,000. The usual rate of earnings in the industry is 15%. The goodwill is be valued at 4 years purchase, profit in excess of profit, 15% of money invested. Find out the value of goodwill. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத கொடுக்கல, கரெக்டாக? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றது 32,000 சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஏன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ இது வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் தான். அப்போ குட்வில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஓகேவா? இப்போ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னன்றது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, 32,000. நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது என்னன்னா, இங்கே பாருங்கள், இன்வெஸ்டர்னு வருதுல்ல, எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஒரு கேபிட்டல் தானே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதனால தான் 1 lakhா. ஸோ அந்த 1 lakh இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா யூஷுவல் ரேட் ஆஃப் இயர்னிங்ஸ்னு கொடுத்துருக்காங்களே 15%, அதுதான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15,000 வரும். இது எப்படி பண்ணணும்னு தெரியும் இல்லையா? 1 lakh இன்ட்டு 15/100 போடணும். பண்ணிங்கன்னா 15,000 வரும். அடுத்து வந்து சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு தெரியும். எவ்வளோ ஆவரேஜ் ப்ராஃபிட்? 32,000. அந்த 32,000 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் வந்து 15,000. ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 17,000 வருது. ஸோ இதுதான் சூப்பர் ப்ராஃபிட். இப்போ குட்வில் எப்படி கண்டுபிடிப்போம்? சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸா? சூப்பர் ப்ராஃபிட் வந்து 17,000 அண்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ? கொஷினில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? குட்வில் இஸ் பி வேல்யூட் அட் 4 year பர்ச்சேஸ். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 68,000 வருது. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 4th ஜி சம். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேல்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் 3 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், அதாவது கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 6 lakh சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து நெட் ட்ரேடிங் ப்ராஃபிட் ஆஃப் a firm பாஸ்ட் 3 years, 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட் சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வந்து இது என்னென்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அது வந்து 12% சொல்லியிருக்காங்க. ஃபேர் ரெமுனரேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஸ் 12,000 per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி போடணும். இப்போ குட்வில் ஈக்குவல் டு இந்த சூப்பர் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஓகேவா? சூப்பர் ப்ராஃபிட் என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றதை டேரெக்டாக கொடுக்கல, அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸா? டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இயர் 1,07,600, செகண்ட் இயர் 90,700, தேர்ட் இயர் 1,12,500. ஓகேவா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெமுனரேஷன் ஆஃப் பார்ட்னர் 12,000 per annum. ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க பார்ட்னர்ஸ்க்கு 12,000. ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய். மொத்தம் எவ்வளோ இயர்ஸ் இருக்குது? 3 வருஷம் இருக்குது. அப்போ 12,000 × 3, அதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது இது டோட்டலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2,74,800 வருது. கீழே நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 91,600 வருது. இது என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேவா? ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு தெரியும்
நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ 6 lakh இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது 12%. 6 lakhல 12% பண்ணிங்கன்னா நமக்கு 72,000 வரும். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் தெரியும், நார்மல் ப்ராஃபிட்டும் நமக்கு தெரியும். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாமா? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றது 91,600, நார்மல் ப்ராஃபிட்ன்றது 72,000. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு 19,600 வருது சூப்பர் ப்ராஃபிட். கரெக்டாக? இப்போ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. குட்வில் ஃபார்முலா என்ன? குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். சூப்பர் ப்ராஃபிட்ன்றது 19,600 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? குட்வில்ல 3 years பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 19,600 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 58,800 வருது. ஓகேவா? இந்த சம்ஸ் புரிஞ்சுதா? குட்வில் எப்படி வேல்யூ பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட்டை எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறது அப்படின்றத சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.